யாரிவர் நிகழ்ச்சி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வணக்கங்கள். தேடல். மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கின்றான். தன் வாழ்க்கையில் தேடுகிறவனாகவும் தன் வாழ்க்கையையே தேடுகிறவனாகவும் அழைந்து திரிகின்றான். தேடியதும் கிடைப்பதில்லை, தேடலும் முற்று பெறுவது இல்லை. ஆனால் தான் தேடிய ஒன்றை பெற்றுக்கொண்டவரும் தன் தேடலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவருமாகிய மனிதனை குறித்து இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாகமத்தில் கூறியதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் திரு சதீஷ்குமார் அவர்கள். யார் இவர் என்கிறதான இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை பார்க்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு உங்களோடு கூட ஒரு வியாபாரியினுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை உங்களோடு கூட சொல்லலாம் என்று இருக்கிறேன். தேடிக்கொண்டிருக்கிற ஒரு வியாபாரி தன்னுடைய வாழ்க்கையில இது கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டே இருந்த ஒருவனுக்கு ஒரு நாள் கிடைத்தது அவன் தேடுதலுடைய பதில். அன்றைக்கு நிறுத்தினான் அவன் தேடுதலை. யார் இவன், யார் இதை சொல்லுவது என்று நீங்கள் யோசிச்சீங்கன்னா, பைபிள்ல பரிசுத்த வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டு என்கிற பிரிவுல மத்தேயு என்கிறதான சுவிசேஷ புத்தகம் இருக்கிறது. அது சுவிசேஷ புத்தகத்துல 13ஆம் அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் 33 வருடங்கள் வாழ்ந்தபோது அவர் இந்த உலகத்துல தன் மக்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது தன் மக்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மக்களுக்கு புரிகிற வகையில சில உவமைகள், அப்படி என்றால் மக்களுக்கு புரிகிற வண்ணமாக சில உண்மையான சம்பவங்களை சொல்லி அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்ற பாடங்களை கற்றுக் கொடுப்பது. அப்படிதான் ஒரு சில உவமைகளை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். பேரபிள்ஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த உவமையின் மூலமாக ஆண்டவர் அநேக உவமைகளை சொல்லிக் கொண்டே வருகிறார். அதுல ஒரு உவமை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 13ஆவது அதிகாரம் 45வது வசனம். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த இடத்துல நமக்கு புரிகிறது என்ன அப்படின்னா, வியாபாரின்னு தெரியுது, முத்து என்றால் என்னன்னு தெரியுது, தேடுகிறதுன்னு சொன்னா என்னன்னு தெரியுது. ஆனா ஒரு வார்த்தை, இன்னொரு வார்த்தை இங்க இருக்கு. பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. அது என்ன பரலோக ராஜ்யம்? இந்த முத்துக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்தோம் என்றால், இந்த ஒரு வியாபாரி தன் வாழ்க்கையில முத்துக்களை வாங்குகிற ஒரு வியாபாரியா இருந்தார். முத்து பிசினஸ் பண்றதான பேர்ல் பிசினஸ் பண்ற ஒரு வியாபாரி. இந்த வியாபாரி எதெல்லாம் காஸ்ட்லியா இருக்கோ அதெல்லாம் தேடிக்கிட்டே இருப்பான். ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு முத்து ஒரு ஊர்ல கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா உடனே காசு கொடுத்து தன்னிடத்துல உள்ளதெல்லாம் விற்று அந்த முத்தை வாங்கிடுவார். அப்ப அவர் நினைச்சிட்டு இருப்பாரு, இதுதான் நான் தேடிக்கொண்டிருந்ததான விலை மதிக்க முடியாத முத்து, வேறு யாருக்கும் இந்த உலகத்துல இல்லை, என் தேடுதல் இதுதான் என்று சொல்லி நான் இத்தனை நாள் முயற்சி செய்து கொண்டிருந்தேன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நான் இப்படி நினைக்கிறேன், ஒருவேளை இன்னொருத்தர் எப்பா இதை விட இன்னும் விலையேற பெற்ற ஒரு முத்து அந்த ஒரு ஊர்ல இருக்கு, அந்த ஒரு வியாபாரி இடத்துல இருக்கு, இப்பதான் அதை கண்டுபிடிச்சாங்களா, நீ அங்க போய் பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே உடைய மனசுல என்ன அப்படின்னா, நான் இதுவரைக்குமாக இதைத்தானே நான் என்னுடைய தேடுதல் என்று நினைத்தேன், இதுதானே விலை மதிக்க முடியாது என்று நினைத்தேன் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்திருப்பான். இப்பொழுது இதைவிட விலையேற பெற்ற ஒன்று இருக்கு, இதைவிட அதிக பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு முத்து இருக்கிறது என்று சொல்லும் பொழுது உடனே அந்த ஊருக்கு போகிறான், தேடுகிறான், அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறான். அந்த முத்துவை பார்க்கும்போது இந்த முத்துவை விட்டு தன்னிடத்தில் உள்ள சில பணங்களையும் போட்டு அந்த முத்தை வாங்குகிறான் இல்லையா? அப்படி வாங்கிட்ட பேரு அவருடைய மனசுல என்ன வந்திருக்கு, அப்ப இந்த உலகத்துல நான் தான் விலையேற பெற்ற முட்டை வைத்து கொண்டிருக்கிறேன், வேறு யாரிடத்திலும் இந்த பேர்ல் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இன்னொரு வியாபாரி எதாச்சியா அவரை சந்திக்கும் போது அவர் சொல்றாரு, எவ்வளவுக்கு வாங்கின, நான் இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ரொம்ப விலையேற பெற்ற ரொம்ப காஸ்ட்லியான பேர்ல் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அவர் சொல்லியிருப்பாரு, இல்ல நான் இந்த நாட்டுல பார்த்தேன், வியாபாரத்துக்காக அந்த நாட்டுக்கு போயிட்டு வரும்போது அந்த நாட்டுல இதை விட இன்னும் விலையேற பெற்ற ஒரு முத்து அந்த வியாபாரத்தினுடைய கடையில இருந்தது, ஒரு வியாபாரி அதை விற்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது உடனே அங்கே இருந்திருப்பாரா?
என்ன செய்து கொண்டிருப்பார்? ஆமா, நீங்க யோசிக்கிற மாதிரிதான். முன்னாடி என்ன செஞ்சாரோ, தன்னுடைய பழைய முத்துவை அந்த விலைக்கு விற்று அந்த நாட்டுக்கு ஓடி போய் இருக்கிற பணங்களை எல்லாம் கொண்டு போய் அந்த முத்து எவ்வளவுக்கு விலைக்கு போகுதுன்னு சொல்லி கேட்டு விசாரித்து விட்டு தன்னிடத்தில் உள்ள சிலவற்றை மறுபடியுமாக விற்று அந்த முத்தை வாங்குகிறார் இல்லையா? இது என்ன இருக்கு? பைபிள் என்ன சொல்லுது? அவன் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரியா இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசமும் யார் என்றால் எதெல்லாம் சொல்றாங்களோ அந்தந்த நாட்டுக்கு போய்கொண்டே இருப்பான். அவன் தேடுதல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவன் தேடுதல் நின்று போகவே இல்லை. அதற்காக பல வகைகளை விற்றுவிட்டான், பல வகையில பிரயாசப்பட்டான், தூக்கங்களை இழந்தான். யார் யார் என்னென்ன சொல்றாங்களோ அங்கெல்லாம் போய் கொண்டிருந்தான். தன்னுடைய சொத்தை எல்லாம் விற்று பணத்தை எல்லாம் சேகரித்து அந்த விலையேற பெற்ற முத்து எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு வியாபாரியா இருந்தான். இது எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, பரலோக ராஜ்யத்திற்கு. பரலோக ராஜ்யம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரலோகம் ராஜ்யம் என்று சொன்னால் கடவுள் இருக்கக்கூடிய இடம். அங்கே துன்பம் இல்ல, கண்ணீர் இல்ல, வருத்தம் இல்ல, பாடுகள் இல்ல, கவலை இல்ல, நஷ்டம் இல்லை, பாவம் இல்லை, குற்ற உணர்ச்சி இல்லை, ஏமாற்றப்படுவதில்லை, தனிமை இல்லை, சோர்ந்து போவது இல்லை, வியாகுலம் இல்லை, பற்கடிப்பு இல்லை, ஒரு நாளும் யாரும் என்னை ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, எதுவும் இல்லாத சந்தோஷமான நிம்மதியான பசி பட்டினி தாகம் இல்லாததான ஒரு இடம்தான் இந்த பரலோகம். ஏன் பரலோக ராஜ்யம்? பரலோகத்திலே கடவுள் இருந்து ஆட்சி செய்கிற ஒரு இடம். அதனாலதான் அதுக்கு பரலோக ராஜ்யம் என்று பெயர் வந்தது. அது தேவன் இருக்கக்கூடிய இடம். அதில் சந்தோஷம் மாத்திரம் தான் இருக்கும், அதில் சமாதானம் இருக்கும், நிம்மதி இருக்கும், மரணமே இருக்காது. நித்தியம் நித்தியம் நித்தியமாக சாவே இல்லாத மோட்ச உலகத்தில் வாழக்கூடியதான ஒரு இடம்தான், கடவுள் இருக்கக்கூடிய இடம்தான் பரலோக ராஜ்யம். ஒருவேளை செத்ததுக்கு அப்புறம் மோட்சத்துக்கு போனோம் அப்படின்னு உங்களுடைய தேடுதல் இருந்ததுன்னா எத்தனை இடத்துல தேடி பார்த்திருப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க இங்க போனா சரியாயிரும் சொல்றாங்க அப்படின்றதுக்காக எத்தனையோ இடங்களுக்கு நீங்க போயிருக்கிறீங்க இல்லையா? போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இந்த இடத்தை விட இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், உங்களுடைய குடும்பத்துடைய சாபங்கள் எல்லாம் போயிடும், நீங்க நிம்மதியா வாழலாம், மோட்சத்துக்கு போகிற வாசல் திறந்துரும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு முன்னாடி நீங்க போன இடத்தினால திருப்தி இல்லாம இன்னொரு இடத்துக்கு நீங்க ஓடிட்டு தானே இருக்கிறீங்க. உங்களுடைய தேடுதல் நிக்கவே இல்லையே. யார் யார் எங்கெங்கே சொல்லுகிறார்களோ, யார் யார் எங்கெங்கே அனுப்புகிறார்களோ அது எல்லா இடத்துக்குமே மனிதர்களாகிய நானும் அப்படித்தானே போய்கொண்டிருந்தோம், போய்கொண்டிருக்கிறீர்களோ என்று யோசிச்சு பாருங்க. அப்படி போனதுனால உங்களுக்கு நிம்மதி இருக்குங்களா? நீங்க தேடுன சந்தோஷம் இருக்கா? மோட்ச கதவு உங்களுக்கு திறக்கப்பட்டு விட்டது என்கிற நம்பிக்கை, மன உறுதி உங்களுக்கு கிடைச்சிருச்சா? இல்ல உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற உறுதி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கா? இல்ல திருப்தி இல்லாததுனால, நிறைவு இல்லாததுனால இன்னும் தேடிக்கொண்டே இருப்பதற்கு வேற ஏதாவது இடம் உண்டா? வேற ஏதாவது யாராவது சொல்ல மாட்டார்களா என்று சொல்லி இடத்தையும் நாடுகளையும் அந்த மனிதர்களை நம்பி அவருடைய வார்த்தைகளை கேட்டு போய்கொண்டே இருக்கிறீங்களா? தேடுதலில் இருந்து கொண்டே இருக்கிறீர்களா? மனுஷனுக்கு அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? மரணம்தான். மரணம்தான் அவன் முடிவு. ஆனால் பைபிள் சொல்லுது பரலோக ராஜ்யத்தை அவன் தேட வேண்டும், கடவுள் இருக்கக்கூடிய மோட்சத்தை அவன் தேட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தை நாம் வாழப்போவது மிக குறுகிய ஆண்டுகள். 50 ஆண்டுகளோ 60 ஆண்டுகளோ 70 ஆண்டுகளோ 80 ஆண்டுகளோ ஒருவேளை 100 கூட இருக்கலாம், மிஞ்சி போனா 120 வருஷங்களா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இந்த உலகத்தை விட்டு நம்ம போய் தானே ஆகணும். போனதுக்கு அப்புறம் இந்த உடல் மண்ணுக்கு போயிடும். உள்ள இருக்கிறதான ஆன்மா உயிர் கடவுள் கொடுத்திருக்கக்கூடியதான இடத்துக்கு போகணும். ஆனா போக முடியாது. ஏன் தெரியுமா? மனுஷனுடைய ஆன்மா இந்த சரீரத்துல இருக்கும் பொழுது மனிதன் தவறுகளை அநேகமாய் செய்து கொண்டிருக்கிறோம். பாவங்களை செய்கிறோம், கடவுளுக்கு பிடிக்காத காரியங்களை செய்கிறோம்,
பொய் பேசுகிறான், திருடுகிறான், ஏமாற்றுகிறான், வஞ்சிக்கிறான், விபச்சாரம் செய்கிறான், வேசித்தனம் செய்கிறான், கணவனை ஏமாற்றுகிறார்கள், மனைவியை ஏமாற்றுகிறார்கள், பிள்ளைகளை ஏமாற்றுகிறார்கள், கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், அரசாங்கத்தை ஏமாற்றுகிறார்கள், தன்னுடைய மனசாட்சிக்கு கூட உண்மை இல்லாதவர்களாக ரொம்ப கொடூரமான மிருக குணம் உள்ளவர்களாக மனிதன் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது அவனுடைய ஆன்மா எப்படி பரலோகத்துக்கு, கடவுள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும்? கடவுள் யாரு தெரிஞ்சதுன்னா நம்ம தப்பா கணக்கு போட மாட்டோங்க. கடவுள் யாரு தெரியுமா? அவர் பரிசுத்தம் உள்ளவர். யார் இவர்? இந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ள கடவுள். கடவுள் தூய்மையா இருக்கிறார். அவருக்கு பாவம் செய்த மனிதர்கள் பக்கத்திலே பாவம் செய்து கொண்டே ஒருவன் கடவுளோடு கூட நெருங்க முடியாது. கடவுளை பிரியப்படுத்தவே முடியாது. நான் எப்படி வேணா வாழுவேன், ஆனா கடவுளுக்கு நான் இதெல்லாம் செஞ்சுட்டா, பொருளை வாங்கி கொடுத்தனா, பணத்தினால திருப்திப்படுத்திட்டேன் அப்படின்னு சொன்னா, என் உடலால வருத்தி கொண்டு நான் திருப்திப்படுத்தலாம் என்று நினைத்தால் அது என்னுடைய அறியாமை தானே. பாவம் செய்து கொண்டே ஒருவன் எப்படி கடவுளை பிரியப்படுத்த முடியும்? அவர் என்ன மனிதனா பிரியப்படுத்துவதற்கு? அவர் கடவுள். கடவுளுக்கு தூய்மையானவர். அவருக்கு பாவம் செய்த மனிதர்களை தண்டிக்க வேண்டும் என்பது அவருடைய சட்டம், அது அவருடைய நீதி. அப்ப நாம் எல்லாருமே எப்படிப்பட்டவர்களா இருக்கோம் என்று சொன்னால், தண்டிக்கப்படுகிறவர்கள். நம்மால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனும் நீதிமானே இல்லை. எல்லாரும் பாவிகள். எல்லாரும் பிறப்பிலே பாவம் செய்தவர்கள், பிறப்பிலே பாவிகளாய் பிறக்கிறார்கள். பிறப்பிலே பாவிகளாய் பிறந்தது நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் பாவ குணங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அளவு வேறுபடும் இல்லையா? இவனை விட இவன் நல்லவங்க, இவரை விட இவர் நல்லவர்னு சொல்லலாம். ஆனா இந்த உலகத்துல யாருமே ரொம்ப நல்லவங்க இல்ல. நல்லவங்க அப்படின்னு சொன்னா பாவமே செய்யாத, பாவ எண்ணம் இல்லாதவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லை. அப்படி இருக்கணும்னா இந்த உலகத்துல யார் மோட்சத்துக்கு போக முடியும்? தூய்மையான கடவுள் இருக்கக்கூடிய அந்த மோட்சத்துக்கு யாரால போக முடியும்? நான் போவதற்கு நான் எதையாகிலும் செய்து கொள்ளலாமா? செய்து கொள்ளவும் முடியாது. என்னால் எதையும் செய்ய முடியாது. என்னால் எதையும் செய்து கொண்டு மோட்சத்துக்கு போகக்கூடிய வழியை என்னால் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆனால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன தெரியுங்களா? இந்த வியாபாரி என்ன செய்தான் தெரியுமா? அதை நாம் பார்க்கலாங்களா? 46வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு, இதுக்கு முன்னாடி வசனத்துல நம்ம என்ன பார்த்தோம்? விலை உயர்ந்த நல்ல நல்ல முத்துக்களை தேடுகிற, பன்மையில் இருக்கிறதா? நல்ல முத்துக்களை தேடுகிற. ஆனா இப்ப நம்ம பாக்குறது, இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரே ஒரு முத்து கிடைச்சது. அந்த முத்து முன்னாடி அவன் தேடின எல்லா முத்துக்களை, நல்ல முத்துக்களை காட்டிலும் ரொம்ப 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 காஸ்ட்லியானது, விலையேற பெற்ற ஒரு முத்து. அது கிடைச்ச உடனே என்ன தெரியுமா செஞ்சான்? அதை கண்டு வீட்டுக்கு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். வீடு இருந்தது, பணம் இருந்தது, ஆஸ்தி இருந்தது, சொத்து பத்துகள், இது எல்லாவற்றையும் விற்று விட்டு அந்த முத்துதான் என்னுடைய தேடுதல், இதற்காக நான் எதை வேண்டுமானாலும் இழக்க ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை தனக்கென்று சொந்தமாக்கி கொண்டான். உடைய வாழ்க்கையில வேண்டுமா? மோட்சத்துக்கு போகிற வாசல் வேண்டுமா? கடவுள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. பல இடங்கள் இல்ல, பல நபர்கள் அல்ல, ஒரே ஒரு வழிதான் உண்டு. அந்த வழி யார் என்று தெரியுமா? பைபிள்ல யோவான் சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரத்துடைய 6வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்திற்கு, பிதாவுடைய சமூகத்துக்கு வரவே முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை ஒருவன் விசுவாசித்தால் அவன் மரித்தாலும் பிழைப்பான், அவன் மரித்தாலும் மறுபடியுமாக உயிர் பெற்று என்னோட கூட நித்தியமான காலங்களாக பரலோகத்தில் என்னோடு கூட இருப்பான். இவ்வளவு பெரிய விஷயம். இந்த நம்பிக்கை வேற யாரு கொடுக்க முடியும்? இந்த நம்பிக்கையை கொடுப்பதற்காக, எனக்கு மோட்ச வாழ்வை கொடுப்பதற்காக இந்த தெய்வம் என்ன செய்தார் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினதான இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த
மோட்ச வாழ்வை உனக்கும் எனக்கும் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் நம்மை தேடி இந்த உலகத்தில் மானிடனாக பிறந்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்கும் போது ஏற்கனவே இருந்த தலைவர்களோடு மகான்களில் ஒருவராக பிறக்கவில்லை. அவர் பிறந்ததுனால கடவுளா மாறல, பிறந்ததுனால மகான்களில் ஒருவராய் மாறல. அதுதான் மனுஷங்க நினைச்சுக்கிறாங்க இல்லையா? அவர் வேறொரு நாட்டினுடைய கடவுள் என்று சொல்லியும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இல்லை இல்லை இல்லை, அவர்தான், இந்த இயேசு கிறிஸ்து தான் முழு பிரபஞ்சத்தையும் உண்டாக்கினவர். அவர்தான் உங்களையும் என்னையும் படைத்தவர். மனிதனை படைத்தார், இயற்கையை படைத்தார், மிருகங்களை படைத்தார், பறவைகளை படைத்தார். பூமியில நாம் பார்க்கிற அத்தனையையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன் வாயின் வார்த்தையினால் படைத்தார். அவருக்குதான் சொந்தம். அவருக்குதான் இந்த மனிதர்கள், மனுகுலம் சொந்தம், இந்த பிரபஞ்சம் சொந்தம். அந்த தெய்வம், சதா காலங்களிலும் இருக்கக்கூடியதான தெய்வம், மரணமே பார்க்க முடியாத தெய்வம், இந்த உலகத்தில் உங்களுக்காக எனக்காக மோட்ச வாழ்வை திறந்து கொடுப்பதற்கு இந்த உலகத்தில் மனிதனாக எடுத்து வந்தார். மனுக்கோலம் எடுத்து வந்தார். இந்த உலகத்தில் உன்னை போல் என்னை போல் வாழ்ந்தார். ஆனால் பாவம் இல்லாதவராய் வாழ்ந்தார், பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவர் கேட்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று சொல்லி யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று சொல்லி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவரோடு கூட இருக்கிற ஜனங்களை பார்த்து சவால் விட்டார். நான் என்னிடத்துல யார் சொல்ல முடியும் குற்றம் உண்டு என்று சொல்லி. அவரோடு கூட இருந்த சீஷர்கள் அவரை பற்றி எழுதும் பொழுது எழுதுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவிடத்தில் பாவமே இல்லை, அவருக்கு பாவம் அறியாதவர், அவர் பாவம் செய்யவே இல்லை. பரிசுத்தம் உள்ள தெய்வம் இந்த உலகத்தில் வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து சிலுவையில் மோட்ச வாழ்வை திறந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டால் தான் மோட்ச வாழ்வுக்கு போக முடியும் சொன்ன இல்லைங்களா? அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு ரத்தம் தேவைப்பட்டது. என்ன ரத்தம் தெரியுமா? மிருகங்களுடைய ரத்தம் அல்ல, பறவைகளுடைய ரத்தம் அல்ல, மனிதனுடைய ரத்தம் அல்ல, பரிசுத்தம் உள்ள ஒரு ரத்தம். அப்படியானால் யார் மனிதனுக்காக உயிர் கொடுப்பது? அதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மானிட கோலம் எடுத்து வந்தார். பரிசுத்தம் உள்ளதான அவர் தன் உயிரை ஜனங்களுடைய பாவங்களுக்காக கொடுப்பதற்காக சிலுவை மரணத்தில் தன் ஜீவனை கொடுத்தார். தன் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடித்தார்கள், தலையிலே முற்றிடம் சூடினார்கள், வாரினால் 39 அடிகள் அடித்து வாரினால் அடித்து உடம்பு முழுவதும் கிழிக்கப்பட்டது. அவருடைய விழாவிலே குத்தினார்கள், ரத்தமும் நீரும் வெளிவந்தது என்று நாம் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வேற என்னங்க வேணும்? பாவம் சுத்திகரிக்கப்படுவதற்கு தானே உங்களுடைய தேடுதல் இருக்கு. சாபம் போறதுக்கு தானே உங்களுடைய தேடுதல் இருக்கு. அது ஒருத்தர் தன் உயிரையே கொடுக்கிறாருன்னா வேற எந்த இதை விட உயர்ந்த இடம், நல்ல இடம், இதை தவிர வேற எந்த இடமும் இல்லைன்னு சொல்லி எந்த இடத்துல உங்களால போக முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்றார், என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நான் உனக்கு நித்திய ஜீவனை தருகிறேன், நான் உனக்கு மோட்ச வாழ்வை தருகிறேன், உன் பாவத்தை என்னால் மன்னிக்க முடியும், என்னை தேடி வா, நான் தான் உன் தெய்வம், நான் உன்னை சிருஷ்டித்தேன், நீ என்னுடைய ஜனம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மனிதனை பார்த்து அழைப்பு விடுகிறார். இந்த அழைப்பை கேட்டுட்டு உடைய வாழ்க்கையில இத்தனை நாள் தேடுதல் இருந்துட்டு இன்னைக்கும் ஒரு குறைவு, ஒரு வருத்தம், ஒரு தனிமை உணர்வு, ஒரு திருப்தி இல்லாத தன்மை இருந்துச்சுன்னா வாங்க, இயேசு கிறிஸ்துவிடத்துல வாங்க. உங்க தேடுதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார், உங்க தேடுதலுக்கு ஒரு நிறைவை கொடுப்பார். இந்த இயேசு கிறிஸ்துவில வருகிறவர்கள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பி போக மாட்டார்கள். இந்த இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம், நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு பாவம் மன்னிப்பு கொடுக்கப்படும். இந்த இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று சொல்லி விசுவாசித்து விட்டு அவரின் பாவத்துக்காக மரித்த தெய்வம் என்று சொல்லி நீ அங்கீகரித்து கொண்டால், நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உடைய பாவங்களை மன்னிக்கிறார். அந்த நிமிஷமே உடைய பாவங்களை மன்னிக்கிறார். அது எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் பரவாயில்லை, அது எப்படிப்பட்ட சமமா இருந்தாலும் பரவாயில்லை. அது ரகசிய பாவமோ, வெளியரங்கமான பாவமோ, கோரமான பாவமோ, அது எப்படிப்பட்ட மோசமான பாவமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி உன்னை கழுவி சுத்திகரித்து இன்னொரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு, இன்னொரு சான்ஸ் கொடுப்பதற்கு, வாழ்க்கையை கொடுத்து வாழ வைப்பதற்கு அவர் நல்ல தெய்வமா இருக்கிறாரு. வர முடியுமா உங்களால? உடைய எண்ணம், தவறான எண்ணங்கள், புரிதல்,
உடைய வாழ்க்கையுடைய தடைகள், மனிதன் உனக்கு தடையா இருந்தால் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு விட்டு, என் வாழ்க்கையில நான் தேடிக்கொண்டிருப்பது இதுதான் மோட்ச வாழ்க்கை, கடவுள் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அங்க போனோம். அதை தேடி உங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எனக்கு இயேசு மட்டுமே வேணும், அவர் கொடுக்கக்கூடியதான பாவ மன்னிப்பு எனக்கு வேண்டும், அவர் எனக்காக மரித்தார், என் தெய்வம் என்று சொல்லி நீங்க உணர்வீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அந்த சந்தோஷம் இந்த வியாபாரிக்கு கிடைச்ச ஒரு தேடுதலுடைய முற்றுப்புள்ளி உங்க வாழ்க்கைக்கு கிடைக்கும் இல்லையா? இது ஒரே ஒரு முத்து, இது போல் வேறு எதுவும் இல்லை. இவர் ஒரே ஒரு தெய்வம், இவரை போல் வேறு யாரும் இல்லை. இவர் கொடுக்கிறதை போல் பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது, இவர் காட்டுவதை போல் அன்பை வேறு யாரும் கொடுக்க முடியாது என்றால் அந்த அன்பை காட்டுவதற்கு தன் உயிரையே கொடுத்து நிரூபித்திருக்கிறாரே. நிறைய என்னங்க வேணும் உடைய உள்ளத்துல எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, சகோதரனே, நான் இதுக்காக தான் ரொம்ப நாள் பிரயாசப்பட்டேன், நான் அலைந்து திரிந்து கொண்டிருந்தேன், என் வாழ்க்கையில இயேசு போதும், என் வாழ்க்கையில நிம்மதி வேணும், என் வாழ்க்கையில மோட்சத்துக்கு போவதற்கு வழி இயேசுதான் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களோட கூட கடவுள் பேசுகிறத உணர்ந்தீங்கன்னா, என் கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை பண்றீங்களா? இருக்கிற இடத்துல இருந்து உங்களை கண்களை மூடுறீங்களா? ஜெபம் பண்ணலாம். கண்களை மூடி இருக்கிற வேளையில நீங்க ஆணா இருக்கலாம், அல்லது பெண்ணா இருக்கலாம், சகோதரன், சகோதரி, நண்பன், உடைய வாழ்க்கையில ஒரு தேடுதல், அது இயேசு கிறிஸ்து தான். உடைய வாழ்க்கையில தற்காலிகத்துக்காக ஓடாதீங்க, நித்தியமான ஒரு வாழ்க்கை பரலோகத்துல உண்டு, கடவுள் இருக்கக்கூடிய இடம். அங்கே போவதற்கு உடைய வாழ்க்கையில பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா இல்லை என்று சொன்னால் இப்பொழுதே சொல், உன் இருதயத்திலே சொல், ஆண்டவரே, இயேசுவே, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே, நீரே என்னை படைத்த தெய்வம், நீரே பரிசுத்தமுள்ள தெய்வம், நீரே என்னை படைத்தவர், என் மேல் அன்பு வைத்து என் பாவத்திற்காக தன் உயிரை கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி சொல்லுவீங்களா? அந்த சொல்ற அந்த இடத்துல உங்க பாவங்களை உங்களுடைய இருதயத்துல மன்னிப்பார், உங்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பார், உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார், மோட்ச வாழ்வு உங்களுக்கு திறந்திருக்கிறது. நீங்கள் சந்தோஷமாய் நம்பிக்கையோடு வாழலாம், கடவுளோடு கூட சதா காலங்களிலும் உங்களுடைய மரணத்துக்கு பிறகு வாழக்கூடிய நம்பிக்கை கடவுள் கொடுக்கிறார். நன்றி, இந்த தீர்மானத்தை எடுத்து என்னோடு கூட ஜெபித்ததற்காக நன்றி ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவை உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய சகோதரன், சகோதரி, நண்பர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தாய்மார்கள், அன்று பெரியவர்கள், சிறியவர்கள், உடைய உள்ளத்துல நீங்க பேசினதற்காக உமக்கு நன்றி. அவர்கள் தங்களுடைய இருதயத்தை திறந்து உம்மை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி. இந்த உலக வாழ்க்கை அல்ல நிரந்தரம், பரலோக வாழ்க்கை தான் நிரந்தரம். கடவுள் இருக்கக்கூடிய, இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய இடம்தான் நிரந்தரம் என்று சொல்லி, அதுதான் முக்கியம் என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், உண்மையில் தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். அவருடைய தீர்மானத்தை கர்த்தர் கனம் பண்ணுவீராக. சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தினாலும் எதிர்கால நம்பிக்கையினாலும் அவனுடைய இருதயம், அவனுடைய வாழ்க்கை கட்டப்பட, அவனுடைய தேடுதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இயேசு கிறிஸ்து மாத்திரமே உயிருள்ள வரைக்கும் இருப்பதற்கு இது கிருபை அருளுவீராக. நல்ல நேரத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே ஜெபித்து வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you. அழியாத ஜீவன் பேரின்பமே இயேசு பாதமே பேரின்பமே. அழியாத ஜீவன் பேரின்பமே
அழியாத ஜீவன் பேரின்பமே இயேசு பாதமே பேரின்பமே அழியாத ஜீவன் பேரின்பமே அழியாத வாழ்வை தேடி நீ ஓடிவா அருளாளன் இயேசு தருவார் அன்பாகத்தான் அழியாத வாழ்வை தேடி நீ ஓடிவா அருளாளன் இயேசு தருவார் அன்பாகத்தான் ஆனந்தம் தானே பேரின்பமே ஆனந்தம் தானே பேரின்பமே இயேசு பாதமே பேரின்பமே அழியாத ஜீவன் பேரின்பமே பாவத்தினாலே வாழும் உன்னாத்துமா பரலோக வாழ்வை காணும் என் இயேசுவா பாவத்தினாலே வாழும் உன்னாத்துமா பரலோக வாழ்வை காணும் உன் இயேசுவா காண்பாய நீயும் பேரின்பமே காண்பாய நீயும் பேரின்பமே இயேசு பாதமே பேரின்பமே அழியாத ஜீவன் பேரின்பமே கல்வாரி அன்பை கண்டேன் என் இயேசையா என் வாழ்வில் இன்பம் கொண்டேன் என் இயேசையா கல்வாரி அன்பை கண்டேன் என் இயேசையா என் வாழ்வில் இன்பம் கொண்டேன் என் இயேசையா குறைவேதுமில்லா பேரின்பமே குறைவேதுமில்லா பேரின்பமே இயேசு பாதமே பேரின்பமே அழியாத ஜீவன் பேரின்பமே அழியாத ஜீவன் பேரின்பமே இயேசு பாதமே பேரின்பமே
நேயர்களே, நம்முடைய தேடலுக்கு முற்றுப்புள்ளியாக இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார் என்றும், பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்மை விடுவிக்க அவர் ஒருவரே வழி என்றும் இப்பொழுது கேட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் நித்திய நிம்மதியான பரலோக வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கவே தெய்வமான இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையை தாமே சுமந்து சிலுவையில் மரித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றும் ஜீவிக்கின்றார். எனவே இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து உங்கள் தவறுகளை அவரிடம் அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையையும் மரணத்திற்கு பின் பரலோக வாழ்க்கையையும் கொடுப்பார். தெய்வமான இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்க ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? சிந்தித்து தீர்மானம் எடுங்கள். உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களை வரவேற்கிறோம். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை முழுமையாக கவனித்து உங்கள் தேடலுக்கான விடையை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நல்ல தீர்மானங்கள் எடுத்து உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாற ஒளியும் வாழ்வும் இயக்கத்தின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.